வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸைஸ் 1.6ல 8th சம் வந்து பார்க்க போறோம். இஃப் ஒரு செட் பிராக்கெட்குள்ள a,8ன்னு ஒரு ஆர்டர்ட் பேர் இருக்கு, 6, b அப்படிங்கிற ஒரு ஆர்டர்ட் பேர் இருக்கு. ஏவும் பியும் இருக்கு, பக்கத்துல ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இருக்கு. ரெப்ரசன்ஸ் an ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா ஈக்குவல்னு மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். ஓகேவா? தென் த வேல்யூ ஆஃப் a and b are respectively. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா ஒரே ஒரு க்ளூ தான் சொல்லுவேன். டொமைன், அதாவது டொமைன் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன் வேல்யூ. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து க்ளூன்னு சொல்லி மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். ஈக்குவல் அப்படின்னு சொல்லி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா ஏ டொமைன்னா 8ங்கிறது என்னது? எனக்கு கோடொமைன். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலா? அப்போ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும் ஐடென்டி ஃபங்க்ஷன்ல. ஓகேவா? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்ல அடுத்து செகண்ட் பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6, bன்னு இருக்கு. அப்ப 6 வந்து டொமைனா, b வந்து எனக்கு கோடொமைனா. ஸோ 6 which is equal to bன்னு கிடைக்கும், which is nothing but b which is equal to 6ன்னு கிடைக்குமா? ஸோ a ஓட வேல்யூ 8 and 6 ஓட வேல்யூ b ஓட வேல்யூ வந்து 6. அப்ப a, b which is equal to 8, 6. ஓகேவா? ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா a ஆப்ஷன்ல இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த சம் போலாமா? So 9th sum இங்க இருக்கு. Let a which is equal to 1, 2, 3, 4 and b which is equal to 4, 8, 9, 10. A function f which is a to b. ஓகேவா? a to bங்கிறது ஃபங்க்ஷன். அப்படின்னா aங்கிறது டொமைன், bங்கிறது கோடொமைன். given by இது ஒரு ஃபங்க்ஷனா ரெப்ரசன்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. அவங்களே பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து 1 4 கூடயும், 2 8 கூடயும், 3 9 கூடயும், 4 10 கூடயும் அவங்களே பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது வந்து மெனி டு ஒன்னா, 1 to 1 ஐடென்டிட்டியா இன்டூ 1 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எழுதி ஆரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் போட்டுட்டேன். இப்போ இது கிளியரா தெரியுது. மெனி டு ஒன்னா 2 டொமைன் வேல்யூஸ்க்கு ஒரு கோடொமைன் வேல்யூ இருக்கணும். இங்க மெனி எலமெண்ட்ஸ்க்கு இங்க ஒரு எலமெண்ட் இருக்கணும். ஸோ எனக்கு ஏ ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா சிங்கிள் தான் இருக்கு. அடுத்த ஐடென்டி ஃபங்க்ஷன்னா என்ன? எனக்கு டொமைன் வேல்யூ கோடொமைன் வேல்யூ ஈக்குவல். போன சம்ல பார்த்தோம் இல்லையா? அப்படியும் இங்க கிடையாது. இங்கேயும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு, இங்கேயும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இங்க 1 இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஸோ இதுவும் எனக்கு ரூல்ட் அவுட் ஆயிடும். அடுத்து on to 1 to 1 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 to 1 ஃபங்க்ஷனா? ஆமா, ஒரு எலமெண்ட்டுக்கு ஒன்னே தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் a 1 to 1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி இன்டூ ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாவே தெரியுது நம்மளுக்கு இன்டூ ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ஏன் வந்து இன்டூ ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்றேன்னா, ஒய் பிகாஸ் இன்டூ ஃபங்க்ஷன்னா எனக்கு கோடொமைனுக்கும் ரேஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அதாவது ரேஞ்சஸ் வந்து இந்த வேல்யூவா இருந்தா கோடொமைன்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் இருந்தா தான் அதை நான் வந்து இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லுவேன். பட் இதை இன்னொரு ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஆன் டூன்னு சொல்லலாம். கரெக்டா? ஆன் டூ ஃபங்க்ஷன்னா இங்கே கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவல், எந்த லெஃப்ட் ஓவர் எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது, மிச்சம் பேர் ஆகாம எந்த எலமெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் படி பார்த்தோம்னா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன், இன்டூ ஃபங்க்ஷன் கிடையாது. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் ஃபர்தரா வர வீடியோஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளா கிடைக்கும். என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.